வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி பாட்டனி சப்ஜெக்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக யூனிட் 1 ஆல்கே, அதில் ஜென்ரல் அக்கவுண்ட் ஆஃப் ஆல்காலஜியை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். டாபிக் வைஸ் கிளாஸ் இது ஃபஸ்ட்டு கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் நல்லா முழுமையாக கவனிங்க. ஆல்கேல ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் பார்த்தோம்னா ஜென்ரல் அக்கவுண்ட் ஆஃப் ஆல்காலஜி. அதில் ஆல்கே அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான பிளான்ட் அப்படிங்கிறாங்க, சிம்பிள் பிளான்ட்டுங்கிறாங்க. இதில் என்ன இருக்காது அப்படின்னா உண்மையான ரூட் இருக்காது, லாக் ட்ரூ ரூட்ஸ். அதே மாதிரி உண்மையான ஸ்டெம் இருக்காது, உண்மையான லீவ்ஸ் இருக்காது. உண்மையான வேர் இல்லாமல், உண்மையான ஸ்டெம் இல்லாமல், உண்மையான லீவ்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான பிளான்ட்டு தான் ஆல்கே அப்படிங்கிறாங்க. இது ஆட்டோட்ரோப்ஸ், அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதிரி தாவரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அதில் குளோரோஃபில் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். சில ஆல்கே மெரைன் ஹேபிட்டட்டாக இருக்கும், அதாவது கடல் நீர் இருக்குல்ல, அதில் வாழக்கூடியதாக இருக்கும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. கிராசிலேரியா, சர்காசம். இன்னும் சில ஆல்கே ஃப்ரெஷ் வாட்டரில் மட்டும்தான் லிவிங் பண்ணும். அவங்க ஊடகோனியம், யூலோத்ரிக்ஸ். சில ஆல்கே சாயிலாக கலந்து உயிர் வாழக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர், அதாவது எக்ஸாம்பிள் ஃப்ரிட்டிசிலியா, வவுச்சீரியா. இன்னும் சில ஆல்கே பார்த்தோம்னா எண்டோசோயிக் லைஃப் பேட்டர்னில் இருப்பாங்க. எண்டோசோயிக் லைஃப் பேட்டர்னா பேராசிட்டிக் லிவிங் பேட்டர்ன், அதாவது எ லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் லைவ் ஆன் அனதர் லிவிங் ஆர்கானிசம். அதுக்கு எக்ஸாம்பிள் குளோரெல்லா. அப்புறம் சில ஆல்கே க்ரோ ஆன் சீல்ஸ் ஆஃப் மொலாசஸ். அதுக்கு பார்த்தோம்னா, அதாவது இப்போ நத்தை இருக்குன்னா அதோட ஓட்டு மேலே அவங்க உயிர் வாழ்வாங்க. கிளாடாஃபோரா கிறிஸ்பட்டா அப்படிங்கிற தாவரம், அதாவது ஆல்கே உதாரணமாக இருக்குது. அடுத்து சில ஆல்கே சால்ட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கான எக்ஸாம்பிள் என்ன? எக்ஸாம்பிள் டுனாலிலா, சலைனா. சால்ட்னா நம்ம சலைனா நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இது ஹோலோஃபைட்டிக் ஆல்கே அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோயிங் இன் ஸ்னோ பனி இருக்குல்ல, அதில் வாழக்கூடிய ஆல்கேக்கு என்ன பேர் அப்படின்னா கிரியோஃபைட்டிக் ஆல்கே. இப்போ சில மலைகள்லாம் சிவப்பு கலரில் இருக்கும், அதாவது ரெட் ஸ்னோ. பனியெல்லாம் சிவப்பு கலரில் நம்மளுக்கு தெரியும், அங்கே ரெட் கலர் இருப்பாங்க. அதுக்கு காரணம் கிளமெடாமோனஸ் நிவாலிஸ் அப்படிங்கிற ஒரு விதமான ஆல்கே குரூப்பு தான் மலையில் இருக்கிறதுனால அது நம்மளுக்கு சிவப்பு கலரில் தெரியுது. இன்னும் ஃபியூ ஆல்கே க்ரோ ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் அக்வாட்டிக் ஆல்கே. நீரில் வாழக்கூடிய சில தாவரங்கள் மேல் பகுதியில் ஒட்டிட்டு சில ஆல்கே உயிர் வாழும். அந்த மாதிரி ஆல்கேக்கு பேர் எபிபைட்டிக். இப்போ இந்த எபிபைட்டிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கொலியோசிட்டா, தென் ரோடிமெனியா. அப்புறம் இந்த ஆல்கேயை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் ஆல்காலஜி அல்லது பைக்காலஜி நம்ம சொல்கிறோம். இதில் யூனிசெல்லுலார் மோட்டைல், அதாவது ஒரு செல்லு ஆல்காவாக இருக்கும், ஆனால் அது நகரக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அவங்களுக்கு எக்ஸாம்பிள் கிளமெடாமோனஸ். செல்லு யூனிசெல்லாக இருக்கும், ஆனால் நகர்ந்து போக முடியாது, நான் மோட்டைல். அவங்களுக்கு குளோரெல்லா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலனிக்கல் மோட்டைல். குரூப்பாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள என்ன பண்ண முடியும்னா அவங்களால நகர்ந்து போக முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ்.
இன்னும் சில பேர் அதாவது இந்த ஆல்கே அதாவது காலனியாக இருப்பாங்க, ஆனால் அவங்கனால நகர முடியாது, நான் மொட்டைல். அதுக்கு பேர் ஹைட்ரோடைக்டியம். ஹைட்ரோடிக்டியம் அவங்களுக்கு பேர். எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோடிக்டியம். இப்போ இன்னும் சில இதில் வந்து பார்த்தோன்னா சிஃப்னோனஸ் என்னென்னு பாருங்கள். ஹாலோபேக்ஸ் கெயின்டு செல் வித்து மெனி நியூக்ளே. அந்த மாதிரி கேரக்டரில் சில ஆல்கே வந்து லிவிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எக்ஸாம்பிள் வவுச்சீரியா. அப்புறம் இன்னும் சில ஆல்கே அன்பிராஞ்சு ஃபிலமெண்டாக இருப்பாங்க, அவங்க வந்து ஸ்பைரோகேரா. சில பேர் பிராஞ்சு ஃபிலமெண்டாக இருப்பாங்க, கிளாடாஃபோரா. அப்புறம் டிஸ்காயில்டு அதாவது டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சரில் வந்து இருப்பாங்க, அவங்க பேர் வந்து கோலியோ சிடிடி. ஹெட்டிரோட்ரைகஸ் தாலஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும், அவங்களுக்கு பேர் அதாவது எக்ஸாம்பிள் ஃப்ரெட்டிசில்லா. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபோலியோஸ் லைக்கன் அதாவது லீஃப் லைக் பாடி வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு உதாரணம் அல்வா. கெயின்டு கெல்ஃப், ஓகே, அதாவது கடலில் இருக்கக்கூடிய கலை, அதுக்கு வந்து பார்த்தோன்னா லாமினேரியா மேக்ரோசிஸ்டிசிஸ். அடுத்து இந்த ஆல்கே எல்லாமே பொதுவாக பார்த்தோம்னா யூகேரியாட்டிக் டைப்பில் தான் இருப்பாங்க, எக்ஸப்ட்டு ப்ளூ க்ரீன் ஆல்கே. அப்படின்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே என்ன டைப்பில் இருக்குன்னா ப்ரோகேரியாட்டிக் டைப்பில் இருப்பாங்க. ஆல்கேனோட செல் வால் வந்து செல்லுலோஸ் மற்றும் ஹெமிசோலுனாஸ்னால் மேடாக இருக்கும். சில ஆல்கே குறிப்பாக வந்து டயட்டம்ஸ் வந்து பார்த்தோம்னா அதாவது சிலியசிஸ் வால்னால் ஆக்கப்பட்டிருக்கும். கேரா அங்கே வந்து பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட்டு இருப்பாங்க. கூடவே சில ஆல்கே வந்து அல்ஜீன், பாலிசல்பேட் எஸ்டர், பாலிசாக்கரைட்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இதில் இது வந்து எதுலேருந்து இது வந்து தயாரிக்க யூஸ் ஆகுதுன்னா அல்ஜினேட், அகார், கேராஜீனன், இதெல்லாம் வந்து இந்த ப்ராடக்டெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அல்ஜின், பாலிசல்ஃபேட்டு, ஈஸ்டர், பாலிசாக்கரைட்ஸ் எல்லாமே அதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ப்ரோட்டீனியஸ் பாடி, அதாவது ப்ரோட்டீன் வந்து சப்ஸ்டன்ஸில் வந்து பாடி வந்து இருக்குது. அது வந்து எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்குன்னா குரோமட்டோஃபோர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கலரிங் தரக்கூடிய ஒரு பார்ட்டு. அடுத்து விஜிடேட்டிவ் ஃபார்மேஷன், இதில் வந்து முதல்ல வந்து ஃப்ராக்மெண்டேஷன், எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ். பட்டிங், புரோட்டோசிஃபான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா புல்ஃபில்ஸ் வந்து மாடிஃபைடு பிரான்ச் அப்படிங்கிறாங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பேசலேரியா. அக்கினெட்டில் வந்து பார்த்தோம்னா திக்வால்டு ஸ்போர்ட்ஸ் இருப்பாங்க, பித்தோஃபோரா. அப்புறம் டியூபர்ஸ் வந்து இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் கேரா. ஏசெக்ஷுவல் வந்து பார்த்தோம்னா ஜூஸ்போர், அது வந்து மோட்டைலாக இருக்கும், யூலோத்ரிக்ஸு, ஊடகோனியா. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏப்பிள்னஸ்போர் ரொம்ப தின்வாலாக இருக்கும், நான் மோட்டைலு, வவுச்சீரியா. ஆட்டோஸ்போர் அப்படின்னா லுக் சிமிலர் டு அதாவது அப்பால போல் குழந்தைன்னு சொல்லுவோம்ல அந்த டைப்பு ஆட்டோஸ்போரு, குளோரல்லா எக்ஸாம்பிள். டெட்ராஸ்போருங்கிறது நம்ம வந்து ஹேப்ளாய்டு ஸ்போர் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடியது. இது எப்போ கிடைக்குன்னா ஆஃப்டர் மியாசிஸ் செல் டிவிஷனுக்கு வந்து கிடைக்கக்கூடியது டெட்ராஸ்போரு. அதுக்கு எக்ஸாம்பிள் பாலிசிஃபோனியா. அப்புறம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் மொத்தம் வந்து ஐசோகேமி, அனைசோகேமி, ஊகேமின்னு சொல்லி ஒரு 3 டைப் இருக்குது. ஐசோகேமினா என்ன அப்படின்னா ஃபியூசன்ஸ் ஆஃப் மார்பலாஜிக்கலி அண்டு ஃபிசியலாஜிக்கலி சிமிலர் கேமினட். அதாவது மார்பலாஜிக்கல்னால் வெளிப்புற தோற்றத்துலையும், ஃபிசியலாஜிக்கல்னால் அதோட செயல்பாட்டு தன்மையிலையும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய கேமிட்டை தான் ஃபியூசன் ஆனால் அதுக்கு பேர் ஐசோகேமி, எக்ஸாம்பிள் யூலோத்ரிக்ஸ். அனைசோகேமினா என்ன, ஃபியூசன் ஆஃப் எய்தர் மார்பலாஜிக்கலி ஆர் ஃபிசியலாஜிக்கலி டிஸ்சிமிலர். மார்பலாஜிக்கலாகவும் ஃபிசியலாஜிக்கலாக அப்படி டிஸ்சிமிலராக இருக்கக்கூடிய கேமிட்ஸை தான் நம்ம வந்து அனைசோகேமிங்கிறோம். எக்ஸாம்பிள் பண்டோரினா. ஊகேமஸ் அப்படின்னா ஃபியூசன்ஸ் போத் மார்பலாஜிக்கலி அண்டு ஃபிசியலாஜிக்கலி டிஸ்சிமிலர். அதாவது அனைசோகேமில் எய்தருங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம், இங்கே வந்து என்னது அண்டுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. எடுத்துக்காட்டு சர்க்காசம். இப்போ வந்து ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு ஆல்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரைபேனியா. இதில் வந்து அயன் ஃபார்மேஷனில் அதிகமாக இருக்குது. நார்தன் மிச்சிகான் அப்படிங்கிற இடத்துல இது வந்து 2010 அப்ராக்சிமேட்டான டேட்டில் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க.
வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நம்ம பிஜிடிஆர்பிக்கான எல்லா யூனிட்டையும் சிலபஸ் வைஸாக நம்ம வந்து நடத்த போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.